தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்பட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய தயவினாலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலவேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் நம்மை திருப்தியாக்க சித்தம் கொண்டு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம், ஆசாபின் சங்கீதம், முதல் 2 வசனங்கள். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய திரு சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு பாக்கியம் தந்திரே, கிருபை கொடுத்திரே, இரக்கம் பாராட்டினரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி நடத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்து நடத்துவீராக. உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பலமாய், தாராளமாய், ஆழமாய் நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசாபின் சங்கீதத்தில் நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு இம்மட்டும் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நமக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார். எனவே இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் யாருக்கு நல்லவராக தொடர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்லதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். யார் இடத்துல சுத்த இருதயத்தை? இஸ்ரவேல் இடத்துல. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தினுடைய வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுத்தமான இருதயத்தை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலராக இருக்கலாம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சுத்தமான இருதயம் இல்லாவிட்டால் கர்த்தர் அவளுக்கு நல்லவராக இருக்கவே முடியாது. இந்த காலவேளையில கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்க நாம் நமக்குள்ளே சுத்தமான இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், எண்ணம் போல வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதான நிலை நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடாது. நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அது நம்மால் நடக்கிற காரியம் அல்ல. நாம் நல்லதையே நினைத்து விட முடியாது. நாம் நல்லதையே கடைபிடித்து விட முடியாது. காரணம், சங்கீதங்கள் புஸ்தகம் 51ஆம் சங்கீத தாவீது சொல்கிறார், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நாம் துர்க்குணத்திலே உருவானோம். நம்முடைய இருதயம் துர்க்குணத்திலே உருவானது. பாவத்திலே உருவான நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமான காரியங்கள் கொண்டு வருவது சாத்தியமற்ற ஒரு காரியம். அதே போல இன்னொரு வசனம் நீங்க வாசிங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்தில் 9வது சொல்கிறது, இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது. அது அறியத்தக்கம் யாரு? திருட்டு இருதயம், மகா கேடுள்ள இந்த இருதயத்துல நல்லதை எப்படி சிந்திக்க முடியும்? அதற்கு தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிதான் இந்த செய்தி. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நான் நல்லவராகவே இருக்கிறேன். தேவன் எப்படி நல்லவராக இருந்தார்? தேவன் எப்படி நல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார்? தேவன் எப்படி இனிமேல் நல்லவராக இருக்க போகிறார்? 2வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 2வது வசனம், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நம்முடைய கால்களை தள்ளாடுதலுக்கும் நம்முடைய அடிகளை சறுக்கி விழுதலுக்கும் ஆண்டவர் தப்புவிக்கிறார். நம்முடைய கால்கள் தள்ளாடினால், நம்முடைய அடிகள் சறுக்கினால் நாம் மரணத்திலே விழுந்து விடுவோம், மரண குழியில இறங்கி விடுவோம் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதி எவனை கொல்லலாம், அழிக்கலாம், விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் நம்மில் இல்லை என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நல்லவராக இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் முடிவு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் எப்படி நல்லவராக இருந்தார்? இம்மட்டும் நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் காத்து கொண்டார். இம்மட்டும் நம்முடைய அடிகள் சறுக்கி விடாமல் கர்த்தர் காத்து கொண்டார். அதே போல தொடர்ந்து நம்மை கர்த்தர் காத்துக்கொள்ள இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆலோசனை கேட்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
நாம் இம்மட்டும் தள்ளாடாமல் நிலை நிற்பது தேவனுடைய கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இம்மட்டும் கிருபையில் நிற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையை, தேவன் நமக்கு நல்லவராக இருப்பதை நாம் அனுபவிக்க சுத்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுத்த இருதயத்தில் நாம நிலைத்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் அதனை கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு சுத்த இருதயத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது தாவீது விண்ணப்பிக்கிறார். பத்சேபாளத்தில் பாவம் செய்த தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கதறி அழுது, ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். அதே சங்கீதம் தாவீது சொன்ன, துர்க்குணத்தில் உருவானின் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அந்த தாவீது, தன்னுடைய நிலை நன்றாக உணர்ந்த தாவீது, தேவனால் மட்டுமே தனக்கு சுத்த இருதயத்தை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்து கேட்கிறார். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் கேட்கணும். கர்த்தர் தான் நமக்குள்ள ஒரு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்குள்ள உள்ள கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். சுத்த இருதயத்தை நமக்குள்ள சிருஷ்டிக்கும்படி நாம் கர்த்தரை விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். நாம் சறுக்குதலுக்கு தப்புவோம். நாம் நம்முடைய இருதயத்துல சுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள அது நமக்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பிரியமானவர்களே, நாம் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கிருபையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான இருதயத்தை கரைபடுத்த, அதை மீண்டும் பாவத்துக்குள்ள தள்ள பிசாசு ஒவ்வொரு நாளும் பலமாய் போராடி கொண்டிருக்கான். இதுல இருந்து தப்புவதற்கு நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள முடியா ஜெபிக்கணும். இதை நம்மால் காத்துக்கொள்ள முடியுமா? கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி. பரிசுத்தமான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு அந்த சுத்த இருதயத்தை நாம் நமக்குள்ள காத்துக்கொள்வது என்ன நடக்குது? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஒரு ஊற்று புறப்பட்டது என்று சொன்னால் அது பல ஊர்களுக்கு, பல கிராமங்களுக்கு, பல தேசங்களுக்கு கூட அந்த நதிகள், ஊற்றுகள் அது பிரயோஜனப்படும். அநேக ஜீவன்கள் வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாமும் கூட சுத்த இருதயத்தை நமக்குள்ள காத்து கொண்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, சுத்த இருதயம் நமக்குள்ள இருந்தா நாம் நமக்கு மட்டும் நன்மையை பெற்றுக்கொள்வதா இராமல், தேவன் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமா நம்ம வைக்காமல் அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நன்மையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற இந்த சமுதாயத்துக்கு, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் எப்படி ஆசீர்வாதமாக மாறுவது, அதுதான் என்ற நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் கொடுக்கும் வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகியும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில கர்த்தர் சொல்கிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் கொடுக்கிற சுத்தமான இருதயத்தை நமக்குள்ள காத்து கொண்டு ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு போய் எல்லாருக்கும் நாம் ஆசீர்வாதம் மாறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தது. பிரியமானவர்களே, நமக்குள்ளும் தேவன் தம்முடைய பொக்கிஷத்தை வைக்க, தேவன் தம்முடைய வெகுமதியை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவானவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டது போல நாமும் நிரப்பப்படுவதற்கு அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இங்க வாசிங்கன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவரை இயேசு கிறிஸ்து கிஃப்ட்டுக்கு, வெகுமதிக்கு ஒப்பிடுகிறார். வெகுமதி, கிஃப்ட் என்பது என்ன?
நம்மேல் பிரியமா இருக்கிற ஒருவர் நம்முடைய விசேஷமான நாட்கள் நமக்கு கொடுக்கிறதான் வெகுமதி, கிஃப்ட். திருமணங்களில் நாம் கொண்டு போய் கிஃப்ட்லாம் கொடுக்குறோம். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொண்டு போய் சப்மிட் பண்றோம், அதை கொடுக்குறோம் அவங்களுக்கு. பிரியமானவர்களே, பரலோக பிதா கொடுக்கிற விலை மதியப்பற்ற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் அவரிடத்துல கிஃப்டை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவரிடத்துல நல்ல உறவை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து விட்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்து அன்பு கூர்ந்து விட்டார். நாம் தினந்தோறும் அன்பு கூற அவருடைய பிரமாணங்களை கடைபிடிக்க தொடர்ந்து அவர் நம்மோடு தங்கியிருக்க விரும்பி நம்ம இடத்துல கொடுக்கறது தான் இந்த கிஃப்ட் ஆகிய பரிசுத்த ஆவியானவர், வெகுமதியாகிய பரிசுத்த ஆவியானவர். இவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது சுத்த இருதயத்தை நாம் நமக்குள்ள காத்துக்கொள்ள முடியும். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை நாம் கடைபிடிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் நமக்கு நல்ல ஒரு தேற்றரவாளன். யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம் கேட்கும் சத்தியத்தை ஞாபகப்படுத்தி அதன் வழியிலே நம்மை வழி நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துபடி இவர்தான் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்து இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவால் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இவரே. நம்மை பரலோகத்தோடு தொடர்பு படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, இவர் நமக்கு கொடுக்கப்படும்படி வாக்கு பண்ணப்பட்டவர். இயேசு இவரை நான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன், தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவினை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவினை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படியே தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நிச்சயமாய் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தருவார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அது மேல ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். மூன்றாவதாக, இந்த வெகுமதியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள தேவனிடத்துல அதிகமாக அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கணும். நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். நான்காவதாக, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், இதுக்காக வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த அபிஷேகத்தை நானும் 2 வருஷமா காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டேன். அதனால்தான் இந்த அபிஷேகம் என்னை இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி நடத்தி வருகிறது. இந்த அபிஷேகத்தில் நீங்களும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேணும், உங்கள் சுற்றியுள்ளவங்களுக்கு நீங்கள் நதியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட காத்துருங்க, கெஞ்சுங்க, ஆண்டோட அன்பு கூர்ந்து கொண்டு இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, பெற்றுக்கொள்றதையும் கேட்டுக்கிட்டே நிச்சயமாக கர்த்தர் தருவார். கர்த்தருடைய ஆவியானவர் பிரசங்கத்தின் மத்தியிலே கூட ஆவியார் நிரப்புகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அநேக பேருக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அநேக பேர் வசனத்தை கேட்கும் போதே பெற்றுக்கொண்டு, அநேக பேர் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறாங்க. நிச்சயமா நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனப்படி நாம் சாட்சியாக மாறுவோம். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக நாம் சுற்றி திரிவோம். இந்த நன்மையை பெற்று மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற இந்த வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனப்படி தேவன் இயேசுவோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தார். அதற்கு இயேசு என்ன செய்தார்? அவர் தேவனோடு இருந்தார். நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்படியாக நாம் தேவனோடு இருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமான ஒரு காரியம். நாம் நன்மையை பெறுகிறவர்களாகவும் இவ்வுலகத்தாருக்கு நன்மையை கொடுக்கிறவர்களாகவும் ஒரு நதியாகவும் இருக்க நாம் எப்பொழுதும் அவரோடு தங்கி இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் எந்த ஆவிக்கு இடம் அளிக்கிறோம் என்பதை மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் அளிக்கிறோமா? அல்லாவிட்டால் உலகத்தின் ஆவிக்கு, சுயத்தின் ஆவிக்கு, மாம்சீக ஆவிக்கு இடம் அளிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நன்மையானவர்களாக மாற்றுவார். சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். ஆனால் அவனுடைய இருதயமோ உலகத்தின் மேலே பற்றுதலா இருந்தது. உலகத்தின் மடியிலே அவன் கிடந்தான். தொழிலாளியின் மடியிலே கிடந்தான். தொழிலாளி என்று சொன்னால் உலகத்தின் மடியிலே கிடந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நான் சட்டையை போல் அணிந்து கொள்வேன், எப்பொழுது வேணாலும் கழட்டி வைப்பேன், எப்பொழுது வேணாலும் மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற நிலையில் அவன் தான். முடிவு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது.
அவன் வேடிக்கை பொருளானான். பிரியமானவர்களே, இந்த அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஏன் வேடிக்கை பொருளாக மாறிவிட்டார்கள்? அவர்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்கே போனது என்று கேட்டால், அவர்கள் உலகத்துக்கும் இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் உலகத்தை உள்ளத்துக்குள்ள வைத்திருக்கிறாராம். ஆனால் அந்த உலகம் உள்ளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட அவரால் தான் முடியும். அவர் தான் நமக்கு சுத்த இருதயத்தை கொடுக்கணும். உலகத்தின் ஆவை நம்ம விட்டு நீக்கி பரிசுத்தாவினால் நம்ம நிரப்ப அவரால் மட்டும்தான் கூடும். அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 8:26 ஆவியானவரோடு நாம் தொடர்ந்து பயணித்தால் நாம் நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அவர் நம்மோடு கூட இருப்பார், நாம் அவரோடு தங்கியிருக்கலாம். நாம் ஆவியானவரோடு தொடர்ந்து பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள. ரோமர் 8:26 அவர் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காது பெருமூச்சுன்னு நமக்காக வேண்டுதல் செய்ய, நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவுகிற ஒரே ஒரு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30 தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நமக்கு முத்திரையாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால இவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் இருந்தால் தொடர்ந்து அவரோடு பயணிக்கலாம். நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவரோடு இணைந்திருக்கணும். ஆவியாரோடு இணைந்திருப்பது நம்மை மற்றவர்களுக்கு நன்மையாக மாற்றும். நதிகள் நம்மிடத்தில் புறப்பட அது ஏதுவாகும். பிரியமானவர்களே, இது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். கர்த்தரோடு நாம் பயணிப்போம், நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போம். நிச்சயமாக அவர் நம்மோடு இணைந்திருப்பார். கடைசியாக நாம் மற்றவர்களுக்கு நன்மையுள்ளவர்களாக மாற தேவ திட்டத்தில், தேவ சித்தத்தில் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவர் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரம்பி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இதுதான் தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரலோக பிதாவுடைய திட்டம், சித்தம் இதுதான். இந்த திட்டத்திலே பரலோக பிதா அவரை நடத்தினார். இயேசு கிறிஸ்து அதில் இணைந்து நடந்து கடந்து போனார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த திட்டத்தில் இணைந்து கடந்து போகும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும், பெரிய அதிசயங்களை பார்க்க முடியும். தேவ திட்டத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டும். ஏசாயா 61 உள்ள 1 சொல்றார், இயேசு கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் என் மேல தங்கியிருக்கிறார். நம்ம மேல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளே நிலைத்திருக்கிற ஆவியானவர் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் சுத்தம் கொடுக்க, அந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்போஸ்தலர் 10:11 நீங்க வாசிங்கன்னா, பேதுருக்குள்ளே தேவ திட்டம் நிறைவேறுச்சு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த பேதுரு சீஷர்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் பூர்ணமாக நிறைவேறுது. புறஜாதிகள் மத்தியிலே பேதுருவை கர்த்தர் கொண்டு போனார். அது தேவனுடைய திட்டம். அங்கேயே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். பிரியமானவர்களே, தேவ திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு நாம் கவனமா இருக்கும்பொழுது நாம் நமக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு நன்மையாக மாறலாம். இதுதான் உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய சித்தம், திட்டமா இருக்கிறது. இதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். நமக்கு தேவன் தொடர்ந்து நல்லவராகவே இருப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்டு உடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் தொடர்ந்து நன்மையை அனுபவிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மைக்கு கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமானவர்களாக மாற அப்படின்னு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க, மாப்பை செய்து தொட்டு எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய கையின் வருமானங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.